இப்போது டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 o'clock இருக்கும். ரித்து எங்கன்னு நான் ரொம்ப நேரமாக வீட்டுக்குள்ளே தேடிட்டு இருந்தான். அவன் என்ன பண்ணிகிட்ருக்கான்னு பாருங்களேன். ஏய் ஏய், காலையில் இப்படி வெளில உட்காந்து என்ன பண்ணிகிட்ருக்க நீ? என்ன? கீழே போடாது, கீழே போடு. எந்திரி, வா அம்மா கைப்பிடி வா. இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சண்டே அதுமா ஃபிஷ் வாங்க தான் நம்ம போயிட்டுருக்கோம். சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் வந்து எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் வில்லேஜில் ஃபிஷ் வந்து எப்படி இருக்குன்றது வாங்க நேரில் போய் பார்க்கலாம். இப்போ நம்ம யார் யார் போயிட்டுருக்கோன்னா என்னோடய பிரதரும் நானும் ஃப்ரெண்டில் என்னோடய பாப்போ குட்டீஸ் உட்காந்துருக்காரு. அவர் இப்போவே தூங்குறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காரு. எப்போவுமே குட்டீஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ரெண்டில் உட்கார வச்சாலே கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணுவார், அதுக்கப்புறம் அவரே படுத்து தூங்கிடுவார். இன்றைக்கி சொல்லவே வேணாம், காலையில் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக குளிக்க வச்சுட்டு அவரை வண்டியில் உட்கார வச்சோம். அதனால் பார்த்தீங்கன்னா காலையிலேயே தூங்க ஆரம்பிச்சிட்டார். இப்போது ரித்து ரொம்ப நல்லா தூங்கிட்டான். ஸோ அதனால் முன்னாடி இருக்கிறது சேஃப் இல்லைன்னு வண்டியை நிப்பாட்டிட்டு அவனை நான் பின்னாடி தூக்கி உட்கார வச்சுக்கிட்டேன். ஏன்னா முன்னாடியில் ரொம்ப தூங்கி விழுவ ஆரம்பிச்சிட்டான். அதனால தான் நான் பின்னாடி தூக்கி வச்சுக்கிட்டேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு கொஞ்சம் வாய்ஸ் மிஸ் மேட்சாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா வண்டியில் போகும்போது காற்று சவுண்டில் நான் பேசுகிறது ஒன்றும் சரியாக கேட்கல. அதனால தான் நான் திரும்ப வாய்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நம்ம இப்போ மாப்பிடி கட்டிகிட்டு வந்தாச்சு. இப்போ பாருங்கள், மீன் வாங்க தான் வந்திருக்கோம். இப்போ போயிட்டு நமக்கு என்ன மீன் வேணுன்றதை தொட்டியில் பார்த்து பிடிச்சி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இங்கே தான் உயிர் மீன் இருக்கும். உயிர் மீன் பாருங்கள் எவ்வளோ மீன். உங்களுக்கு வேணுன்ற மீனை நீங்களே எடுத்து பிடிச்சி வாங்கிக்கலாம். நாம் இப்போ என்ன மீன் வாங்க போகிறோன்றது தேடுறதுக்கே ஒரு அரை மணி நேரம் ஆகும் போல். வில்லேஜிலலாம் இப்படி தான் இருக்கும். நாம் இப்போ வந்து ரோகு மீன் தான் வாங்க போகிறோம். நமக்கு தான் மீன் பிடிச்சிட்ருக்காங்க. அது கூட்டத்தில் எந்த மீன் எங்கே இருக்குதுன்றது தெரிய மாட்டேங்குது. அதான் தேடிட்டு இருக்காங்க. பிடிக்க போகிறாங்க பிடிச்சாச்சு. சென்னையிலலாம் உயிர் மீன்லாம் ரொம்ப ரேருங்க. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கடலில் உள்ள மீன் தான் கொண்டு வருவாங்க. அதுவும் ஐஸ் பாக்ஸில் வச்சு அதுக்கப்புறம் தான் செட் பண்ணுவாங்க. வில்லேஜில் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இதெல்லாம் குளத்தில் வளர்க்குற மீன். இதெல்லாம் கொண்டு வந்து தொட்டியில் போட்டு அதுக்கப்புறம் நம்ம பிடிச்ச மீன் எல்லாமே வாங்கிக்கலாம். அந்தமாரி ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும், உயிரோடு இருக்கும். நமக்கு தேவையான மீனை வாங்கிட்டோம். இதை கட் பண்ணி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இன்னைக்கு ஒரு பொடி. நாம் இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சர்ப்ரைஸ். அதாவது இங்கே பாருங்கள், குளத்தில் பாருங்கள், குளத்தில் தண்ணி அடிச்சு நிறையா இருந்துச்சு. இப்போ எவ்வளோ தண்ணி இருக்குதுங்க, கொஞ்சோட்டு தான் இருக்குது. குளமே வற்றி போயிட்டு. இந்த வில்லேஜில் இந்த குளம் தான் பெரிய குளம். ஆனால் இந்த தண்ணியே இல்லை பாருங்கள். ஃபஸ்ட்டு நிறையா இருந்துச்சு, ஆனால் இப்போ கொஞ்சம் வற்றி போயிடுச்சு. இதுதான் நம்ம ஒரு வில்லேஜோட வயல். இப்போ வந்து அறுவடை சீசன் முடிஞ்சு திரும்ப நெல்லுக்கு விதைச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் திரும்ப நிலத்தை ரெடி பண்ணி அதுக்கப்புறம் நாற்று நட்டு அது ஒரு 6 மாதம் கழித்து மறுபடியும் அறுவடை ரெடி பண்ணுவாங்க. இது ஃபுல்லாகவே வெறும் தென்னந்தோப்பும் வாழந்தோப்பும் தான். சாயந்தர நேரத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஜில்லுன்னு நல்லா காற்றடிக்கும். நல்லா ஒரு அமைதியான இடம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு பேக் சைடில் இருக்கிற இந்த இடம் தான். பாருங்கள், எல்லாரே வெறும் அப்படியே தென்னந்தோப்பு வாழந்தோப்பு மட்டும் தான் இருக்கும். நான் சொன்ன அந்த சர்ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பம்புலி மாஸ். நீங்கள் எல்லோரும் சில பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, சில பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. வில்லேஜில் உள்ளவங்களுக்குலாம் தெரியும் பம்புலி மாஸ் அப்படின்னா என்ன. பம்புலி மாஸ்னால் நார்த்து மலம் சாப்பிட்ருப்பீங்க வில்லேஜில் உள்ளவங்களாம். அது சின்னதாக இருக்கும். ஆனால் அதே பம்புலி மாசுன்றது அதோட கொஞ்சம் பெருசாக இருக்கும். இதுதான் இந்த பம்புலி மாஸ். பாருங்கள், இது வந்து சின்னது. இதோட பெருசுலாம் இன்னும் மரத்தில் தான் இருக்குது. இது பாருங்கள், இது சின்னது, இதோட பெருசுலாம் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா டோ 2 இருக்குது பாருங்கள், பம்புலி மாஸ்.
இது பாத்தீங்கன்னா இது வந்து சாத்துக்குடியும் கிடையாது, நார்த்தங்காவும் கிடையாது. அதோட வெரைட்டில இது அடுத்த ரகம். இதுக்கு பேர் பம்புலி மாஸ். ஒரு சில பேர் பார்த்துருப்பீங்க வில்லேஜில் உள்ளவங்களுக்கு, சிட்டியில் உள்ளவங்க சில பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. இங்க பாருங்க, நானும் என் பிரதர் தான் பெருக்கி வந்திருக்கோம். எங்க இருக்கு? அங்க பாருங்க, உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல, எவ்வளவு பெருசா நல்லா பழமா இருக்கு பாருங்க. அதை பாருங்க, அதுதான் இப்ப நம்ம பெருக்க போறோம். வாங்க, அதை பெரிச்சிட்டு கையில பெரிச்சதுக்கு அப்புறம் அது எவ்வளவு பெருசு இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். இப்ப மரத்துல ஏறலாமா? நீங்க ரெடியா? டன் 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 டன். போடு பீஜம் போடு. நம்ம பம்பளி மாஸ் பெரிச்சிட்டோம். நீ பாருங்க, இதுக்கு பேர் தான் பம்பளி மாஸ். எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்க. இதுதாங்க பழம். அதில் போட்டு கல் விட்டு கொஞ்சம் அடிச்ச உடனே அது கொஞ்சம் விரிசல் விட்டுருச்சு. சரி வாங்க, நம்ம எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகலாம். வீட்டுக்கு போயிட்டு நம்ம பார்க்கலாம். ஆமாம், வீட்டுக்கு வந்துட்டோம். ஐயோ, நம்ம பெரிச்சிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இங்கே பாரு பேபி இங்கே பாரு. நான் சொன்னேன்லம்மா, அது உள்ள பெருசா அந்த ஆரஞ்சு பெரிய பம்பளி மாஸ் அது கல் விட்டு வந்து அடிச்சு அப்படி ஆகி போச்சு. ஏன் கல்லு அது நல்லா இருக்குமா? அது ஓபன் பண்ணி சோளம் இருக்குண்டா? சோளம் தான் இருக்கும். நல்லா இருக்குல்ல கலரு? உள்ள என்ன கலர் இருக்கும்? ரோஸா? இளஞ்சிவப்பு. இது ஒரு வாட்டி நான் ஆபீஸ்ல பார்த்தேன், ஒரு பொண்ணு எடுத்துட்டு வந்தோம். அதுக்கப்புறம் இப்பதான் பாக்குறேன். இந்த மாதிரி இருக்குன்னே தெரியாது. அந்த பொண்ணு பேர் என்னன்னு கேட்டேன். நான் பப்ளி மாஸ், நான் சரி ஏதோ கலாய்க்கிறான்னு நினைச்சேன். பார்த்தா உண்மையிலேயே அது பேர் அதான் பம்புலி மாஸ். வலிக்கே கிடையாது, வந்து அடிக்கணும், வலிக்காது. இந்த சாறு பக்கத்துல இருக்கு, யார் பக்கத்துல என் கண்ணில் போட்டுச்சுன்னா எரியும். அது ஆரஞ்சே அப்படிதான் இருக்கும். அதோட இல்லடா காய் இப்படிதான் இருக்குமா? நீ தொட்டு பாரு, இது மாதிரி பஞ்சு மாதிரி. சாப்பிடலாமா இது? சாப்பிடு. சாப்பிட சொல்றானுங்களா? சொல்ல தெரியாதுல்ல எனக்கு. இது சொல்ல ரொம்ப சின்னதா இருக்கு. சின்ன என்னடா இந்த கலர்ல இருக்கு? உனக்கு தெரியாதாமா இது? எனக்கு தெரியாது. நான் கடாரங்கான்னு நினைச்சிட்டு இருந்தேன். கடாரங்கவா? காக்கா தோல் எடுத்துதான். காக்கா தோலா? இதுக்கு பேரு காக்கா தோல். வாசனை இதுவா இல்ல? ஆரஞ்சு ஸ்மெல் வருதா? வரலையா? அதான் வரலையே. உனக்கு எப்படி தெரிஞ்சது? அதான் ஆபீஸ்ல ஒரு பொண்ணு எடுத்துட்டு வந்தாமா, ஆரஞ்சு மாதிரி கொஞ்சம் பெருசா இருந்தது. என்னன்னு கேட்டதுக்கு பப்ளி மாஸ்ன்னா. இதுதான் புதுசா இருக்கு பேரு, சும்மா கலாய்க்கிறதுக்கு சொல்றான்னு பார்த்தா அப்புறம் அவளே நெட்ல சர்ச் பண்ணி சொன்னான், இந்த பழம் பேர் இதுதான் அப்படின்ட்டு. மாங்காய் கண் எடுக்க போனா, மாங்காய் விற்க போனா இது கண்ணில் போட்டுட்டு ஆத்திரங்காய் தான் சீசன் லெமன் இல்ல, ஒண்ணுமே இல்லை. மாங்காவும் இல்லை, முருங்காவும் இல்லை. எல்லா காயும் இங்க இருந்து பேக் பண்ணி போடலாம்னு ஐடியா இருக்கியா? மரத்துல இப்ப வீட்டுல இருக்கலாம் மரத்துல. சூப்பர். இதாமா அந்த சொல்ல நான் இதை உரிக்கிறேன். வாயில போட்டு சின்ன மலை ஆரஞ்சு மாதிரி கத்தி விடா. எப்படிமா இருக்கு? கத்தி விடு. எப்படி இருக்கு? கத்திங்க பிங்க் கலர்ல இருக்குது. அதாம்மா ராஜேஷ் எங்க இருக்கான்? காக்கா தோல்லாம் உரிக்கணும். காக்கா என்ன காசு? காக்கா தோல் அந்த ஹோட்டல் வந்து இங்கே விடு. இல்லை அப்படி வாயில அப்படி வையா, மொத்தமாக சாப்பிட்டாலும் டேஸ்ட் வரும். கத்திய வாயில பம்பளி மாசம் என்னன்னு தெரியலையா? நல்லா இருக்கீங்களா? பம்பளி மாசம் என்னன்னு தெரியல. சரி வரேன். நீங்க சாப்பிடுறீங்களா?
எப்படி இருக்கு பேபி? இந்த ஓட்டல் சரியாக கிடைச்சது, சூப்பராக இருக்கு. பசங்க நல்லா ஆரஞ்சு கலரில் பாருங்க. நானு இது கடாரு கை நினைச்சேன், ஊர்க்கா போடுற கை நினைச்சேன். எனக்கா? இந்த மொத்தமாக சாப்பிடுது பொண்ணு அது டேஸ்ட் வராது. அப்படியே கடிச்சு இது சாப்பிட போறேன்னு எனக்கு தெரியாது. நான் அடுத்தவன் காய் இருக்குல்ல. அப்படியா? எனக்கா? மணி கூடுறா ராஜேஷ்க்கு. அந்த அக்கா வீட்டுல பண்ணிட்டு சாமி என்ன பண்ற? அம்மா சாப்பிடுறேன். அம்மா வரலையே.